ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அட்வைஸ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2ன்னு பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 3 பார்ப்போம். இது பார்ட் 1 பார்ட் 2ல் நம்ம ஆர்டர்ஸ் சொல்கிறது மாதிரி வை அதை செய்யாத அப்படின்னு ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ மரியாதையாக செலவழியுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் அப்படின்னு மரியாதையாக சொல்கிறது அட்வைஸாக சென்டென்சஸாக எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். தேவைக்கு செலவழியுங்கள் அப்படின்னா ஜரூரத்துக்கே அனுச்சார் கர்ச் கரேங் அப்படின்னா தேவைக்கு செலவழியுங்கள், செலவழியுங்கள். உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இருங்கள் அப்படின்னா ஜப்தக் ஜீவித் ரகோ ஸ்வத் ரகோ அப்படின்னா உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இருங்கள் அப்படின்னு. உடல் நலம் இழந்து பணத்தை சேர்க்காதீர்கள் அப்படின்னா ஸ்வாஸ்தத் ந கோஹேங் அவுர் தன் சோடேங் அப்படின்னா உடல் நலத்தை இழந்து பணத்தை சேர்க்காதீர்கள். இந்த பணம் சம்மந்தப்பட்ட வார்த்தையில் நம்ம தன்னா பணம்னு பார்த்துருப்போம். தங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவழியுங்கள். அப்படியே பச்சோங்கே சாத் சமய பிதாயேங் அப்படின்னா தங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவழியுங்கள். குழந்தைகளுக்கு அவ்வப்போது பரிசு கொடுங்கள். பச்சோங்கோ சமய பர் உபகார்த்தேங் அப்படின்னா பரிசு, உபகாரம்னா பரிசு. பச்சோங்கோ சமய பர் உபகார்த்தேங் அப்படின்னா குழந்தைகளுக்கு அவ்வப்போது நம்ம சமய பர். உபகார் அப்படின்னா பரிசு, தேங்னா கொடுங்கள். பச்சோங்கோ சமய பர் உபகார்த்தேங். அனைவரிடமும் அன்பாயிருங்கள் அப்படின்னா சப்கே பிரதி பியார் ரஹேங் அப்படின்னு சொல்லலாம். தயாளு ரஹேங் அப்படின்னு சொல்லலாம். அனைவரிடமும் அன்போடு பரிவோடு இருங்கன்னு சொல்லுவோம்ல, இப்போ தயாளு ரஹேங் அப்படின்னு சொல்லலாம். பியார் ரஹேங் அப்படின்னு சொல்லலாம். தயாளு ரஹேங், பியார் ரஹேங். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். கிசி சே கோயினா யாரிடம், எதையும். கிசி சே அப்படின்னா யாரிடமும், கோயி அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்னா அபேக்ஷா ந ரகேங் அப்படின்னா யாரிடம் எதிர்பார்க்காதீர்கள். கிசி சே கோயி அபேக்ஷா ந ரகேங் அப்படின்னா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அடிமையாக இருக்காதீர்கள். குலாம் மத் பணம் அப்படின்னா அடிமையாக இருக்காதீர்கள். நம்ம இதை ஆப்போசிட் வேர்ட்ஸில் பார்க்கும்போது பார்த்தோம். ஆஜாதினா சுதந்திரம், குலாம்னா அடிமைன்னு. அப்போ குலாமத் பணம் அப்படின்னா அடிமையாக இருக்காதீர்கள். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள் அப்படின்னா பக் அப்னா ஜீவன் ஜீதாகை அப்படி ஜிந்தகி ஜியேங் அப்படின்னா அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள், வாழ்க்கை வாழ்வதற்கே. ஜீவன் ஜியா ஜாதாகை அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கே. அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். அகலா ஜீவன் தேக்கர் அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து டாக் மத் கரோ அப்படின்னா பொறாமைப்படாதீர்கள் அப்படின்னு. ஈஸ்ரியா அப்படின்னு சொல்லலாம் பொறாமைன்றதுக்கு. இது டாக் அப்படின்னு சொல்லலாம். அகலா ஜீவன் தேக்கர் டாக் மத் கரோ அப்படின்னா அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. டாக் ஹபி நஹிங் ஜீத்னி அப்படின்னா பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. ஜீத்னா ஜெயிக்கிறது. டாக் ஹபி நஹிங் ஜீத்தி அப்படின்னா பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. ஒருபோதும்ன்றது கபி. ஹாக் கபி நஹிங் ஜீத்தி பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. நான் என்று சொல்லாதீர்கள், நாம் என்று சொல்லுங்கள், உதடு கூட ஒட்டும் அப்படின்றது. மை மத் கஹோ நான் என்று சொல்லாதீர்கள். ஹம் கஹோ நாம் என்று சொல்லுங்கள். ஜோன்ட் பி ஜித் ஹோதேகை அப்படின்னா உதடுகள் கூட ஒட்டும்.
மைன் மத் கஹோ கம் கஹோ. நான் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் என்று சொல்லுங்கள். நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஹோண்ட் பி சிப்சிபே ஹோதே ஹைன் அப்படின்னா உதடு கூட ஒட்டும் அப்படிங்கிறாங்க. ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் அப்படின்னா அனுசாசித் ரஹேங் அப்படின்னா ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள், சமய பர்பாத் மத் கரோ அப்படின்னா நேரத்தை வீணாக்காதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.